ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பயிர் வச்சு ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் பாசி பயிரை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா 1-2 தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதை வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். 150 கிராம் எடுத்துருக்கோம். 250 ml வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 3 பட்டை 4 ஏலக்காய் போட்டு விசில் போட்டாலும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்து வேகிற டைமில் விசில் அடிக்கிற டைமில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய் போதும். அப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு 50 கிராம் இருக்கிற வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 3 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே பாசிப்பயிர் வந்து வெந்துருச்சு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா லைட்டாக மசிஞ்சு விடுங்க. லைட்டாக மசிஞ்சு விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம பால் எடுத்துருக்கோம்ல, தேங்காய் பால், அதையும் இதில் போட்டுக்கலாம். பால் ஊற்றிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைக்கட்டி சேமியா 50 கிராம் வந்து வெள்ளைக்கட்டி எடுத்துக்கணும். 5-15 கிராம் சேமியாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம். வெள்ளைக்கட்டி சேமியா வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட தேவையில்லை. சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுடைய கஞ்சி பாசிப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிரும். பாசிப்பயிர் கஞ்சி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கலாம். குழந்தைகளுக்குன்னா கண்டிப்பாக கொடுங்க. மெல்ல முடியாத பசங்க இருந்தாங்கன்னா மிக்சியில் அடித்து அந்த மாதிரி கொடுங்க. 6 மாத குழந்தைகள்லேருந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளாஸில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.